டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் வழங்கப்பட்ட முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் இடைக்கால ஜாமீன் குறித்த நீட்டிப்பு மனுவை உச்ச நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. டெல்லி மதுபான கொள்கை ஊழல் தொடர்புடைய சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் அண்மையில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்தது. இதையடுத்து மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக கெஜ்ரிவாலுக்கு உச்ச நீதிமன்றம் கடந்த 10ஆம் தேதி இடைக்கால ஜாமீன் வழங்கியது. இந்நிலையில் மருத்துவ காரணங்களுக்காக இடைக்கால ஜாமீனை மேலும் 7 நாட்களுக்கு நீட்டிக்க கோரி கெஜ்ரிவால் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். கெஜ்ரிவால் தனது மனுவில் தனக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் உள்ளதாக தெரிவித்தார். அவரது மனுவை அவசர வழக்காக விசாரிக்க உச்ச நீதிமன்றம் கெஜ்ரிவால் வரும் ஜூன் 2ஆம் தேதி திஹார் சிறைக்கு திரும்ப வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. மேலும் கெஜ்ரிவால் பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.